வணக்கம் கைஸ். நான் இன்னைக்கு உங்களுக்கு புது டாபிக் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்லேயே சீசன் பார்ட் 2. ஸோ சீசனை நான் போட்டுட்டேன், வேணா போய் பாருங்கள். ஸோ இந்த சீசனோட என்ன ஸ்டோரின்னு சொல்ல போகிறேன். ஸ்டோரி சிம்பிளான ஸ்டோரி தான். இயற்கையாக சீசன் 1 நம்ம வில் பார்த்து தொலைஞ்சு போயிருப்பாது. அவங்களோட அப்பா அம்மாவை அவர் தேடி இருப்பாங்க. இதில் ஒன்றால் நடந்த வில் பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு நம்மளால நம்பிட்டு இருப்போம். ஆனால் ரெண்டாவது இன்னும் முடியல. ஸோ நம்ம வில் பார்த்தா அந்த ஹாக்கின்ஸ்குள்ளே திரும்பி அந்த டொமைனுக்குள்ளே போகுது மாதிரி இந்த சீசனை காட்டியிருக்காங்க. ஸோ அவர் உடம்புல அந்த ஆத்மா பூந்துருக்கும். ஸோ பூந்தனால நம்ம ஜாய்ஸ் பார்த்தீங்கன்னா தன் மகனுக்கு இப்படி ஆச்சுன்னு சொல்லி பயங்கர வருத்தப்படுறாங்க. இதனால அவங்க கேஸும் போடுறாங்க அந்த ஹாக்கின்ஸ் மேலே. அந்த ஹாக்கின்ஸ் இழுத்து மூணுன்னு சொல்லி நான்சியோ அதே குறிக்கோள் போகிறதா இருக்காங்க. நான்சிக்கும் நம்ம ஜானுக்கும் இந்த படத்தில் ஒன்றா ஆயிட்டாங்க. ஸோ நம்ம ஸ்டீவை நான்சி கழட்டி விட்டுருப்பாங்க. நம்ம ஸ்டீவை பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மாசான பையனை நம்ம டஸ்டின் கூட சேர்றாரு. டஸ்டினும் நம்ம ஸ்டீவ் தனியாக ஒரு வேலை பார்க்குறாங்க. இந்த படத்தில் 2 புது கேரக்டர் வந்திருக்காங்க, மேக்ஸ் அண்ட் பில்லி. இவங்க 2 புது கேரக்டர், இவங்க ஒன்றால் இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று புது கேரக்டர் வந்திருக்காது, பாப்னு ஒரு புது கேரக்டர். ஸோ ஜிம் ஹாப்பர் என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிக்க போறாரு. ஸோ அப்புறம் இவங்க 4 பேர் எப்படி இந்த ஹாக்கின்ஸையும் இந்த டோமினரையும் எப்படி அழிக்கிறாங்க தான் முக்கியமான சீசனில் காட்டியிருப்பாங்க. முக்கிய கான்செப்ட் முக்கியமாக 11 இந்த சீசன். இன்னொன்று ஹீரோ 11 தான். 11 பற்றி முக்கியம் பேசுகிறோம். 11 தான் 11ஓட ஃபேமிலியை பற்றி இந்த சீசனில் பக்காவாக காட்டியிருப்பாங்க. 11க்கு என்ன நடந்துச்சுன்னா அவ மாதிரி இன்னும் எத்தனை பேர் இருக்காங்கன்னு இந்த சீசனில் அவங்க மெச்சூர் பண்ணி கரெக்டாக காட்டியிருக்காங்க, பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க சீசனை. ஸோ டேரக்ட் சீசன் செம்மையாக செஞ்சுருக்காங்க. ஸோ சீசன் 1ஓட 2 பெட்டராக இருந்துச்சு பார்க்கும்போது. ஸோ இந்த சீசனில் நம்ம நான்சி ஜான்சன் அந்த ஹாக்கின்ஸை இழுத்து மூடணும்னு சொல்லி போராடுறாங்க. ஒரு பக்கம் நம்ம ஜோயி தன் மகனுக்கு போராடுறாங்க. ஒரு பக்கம் நம்ம ஸ்டீவோ அவரோட டீமோ பார்த்தீங்கன்னா அந்த டோமினர் மிருகத்தை பிடிக்கணும்னு சொல்லி வெறியோட கிளம்புறாங்க. இவங்க 3 பேரும் ஒன்றா செஞ்சு இந்த பிரச்சனையை எப்படி எதிர்க்கிறாங்க தான் முக்கியமான இந்த கான்செப்ட் செம்மையாக அவங்க பக்காவாக செஞ்சுருப்பாங்க. ஸோ எந்த அளவுக்கு அவங்களால செம்மையாக செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. சீசன் 2ல் இன்னொன்று விஷயம் என்னதான் நம்ம ஸ்டீவோட ஒரு விஷயம் அவருக்கு ஒரு கரெக்டான பெட்டரன் ஃபைட்ஸ் எனக்கு கொடுத்துருப்பாங்க இந்த சீசனில். ஸோ இந்த சீசனில் மொதல் ஹாக்கின்ஸை காட்டியிருப்பாங்க. ஸோ பர்ஃபெக்டாக காட்டியிருக்காங்க. ஸோ அடுத்து சீசன் 3க்கு வெயிட் பண்ணுங்க, நான் சீசன் 3 போடுவேன். ஸோ உங்களுக்கு இந்த சீசனில் எந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்டில் என்கிட்ட சொல்லுங்கள். பார்ப்போம் என்ன கேரக்டர் பிடிக்கும். நான் உங்கள் ஓஸ்மன்சி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம்.